தமிழனை அழைத்து அவமானப்படுத்திய பிசிசிஐ, திட்டமிட்டு தமிழர்களை வேண்டுமென்றே புறக்கணிக்கும் இந்திய கிரிக்கெட் வாரியம். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக செயல்பட்டு வந்த ராகுல் டிராவிட் நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பையை இந்தியா வெற்றி பெற்றதோடு தனது ஓய்வை அறிவித்தார். இந்திய அணியின் பயிற்சியாளராக தொடர்ந்து செயல்பட ராகுல் டிராவிட் விருப்பம் தெரிவிக்காத நிலையில் கௌதம் கம்பீர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக ஜூலை 9 அன்று நியமிக்கப்பட்டுள்ளார். கௌதம் கம்பீர் 2019 ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் கிழக்கு டெல்லி தொகுதியில் போட்டியிட்ட கௌதம் கம்பீர் நாடாளுமன்ற உறுப்பினரானார். IPL போட்டிகளில் டெல்லி மற்றும் கொல்கத்தா அணியின் கேப்டனாக செயல்பட்டுள்ளார் கௌதம் கம்பீர். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் IPL-இல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆலோசகராக செயல்பட்டு வந்தார் கௌதம் கம்பீர். நடப்பாண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி IPL கோப்பையை கைப்பற்றியதற்கு கௌதம் கம்பீர் முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்த நிலையில் ஒரு அதிர்ச்சி தகவல் பரவி வருகிறது. இந்திய அணியில் பொதுவாக தமிழக வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவது வழக்கம். ஆனால் தற்போது பயிற்சியாளரும் தமிழராக இருந்த காரணத்தினால் புறக்கணிக்கப்பட்டது வெளிவந்துள்ளது. அதாவது இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு கௌதம் கம்பீர் மற்றும் முன்னாள் இந்திய மகளிர் அணி பயிற்சியாளரான தமிழகத்தைச் சேர்ந்த WV ராமன் ஆகிய இருவர் மட்டுமே விண்ணப்பம் அனுப்பியதாக கூறப்பட்டது. அவர்கள் இருவருக்கும் நேர்முக தேர்வு நடைபெற்றது. அதன் பின் 1 மாத காலத்திற்கு அந்த முடிவுகள் வெளியிடப்படாமல் வைக்கப்பட்டன. 2024 T20 உலகக்கோப்பை முடிந்த பின் கௌதம் கம்பீர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக அறிவிக்கப்பட்டார். இதுவரை எந்த அணிக்கும் கம்பீர் பயிற்சியாளராக இருந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் IPL தொடரில் இதுவரை ஆலோசகராகவே செயல்பட்டிருக்கிறார். பயிற்சியாளர் தேர்வு விண்ணப்பம், நேர்முக தேர்வு எல்லாமே பெரும் கண்துடைப்பு நாடகம் மட்டுமே என தற்போது கூறப்படுகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் கௌதம் கம்பீர் தேர்தல் அரசியலில் இருந்து விலகியது குறிப்பிடத்தக்கது. அவர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக வர இருப்பதால் தான் அரசியலில் இருந்தும் விலகி இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. இதனால் முன்பே கௌதம் கம்பீர் தான் இந்திய அணியின் பயிற்சியாளர் என முடிவு செய்துவிட்டு நேர்காணல் எனும் நாடகத்தை அரங்கேற்றி மீண்டும் ஒரு தமிழக வீரரை நேர்காணலுக்கு அழைத்து BCCI புறக்கணித்துள்ளது. வேண்டுமென்றே ஒரு தமிழரை விண்ணப்பிக்க வைத்து அவருக்கு தகுதி இல்லை என்பது போன்று நிராகரிப்பது, இது ஒரு தமிழனை அவமானப்படுத்தும் செயல் என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது. மேலும் நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நல்ல ஃபார்மில் இருந்த தமிழக வீரர் நடராஜனுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இந்திய அணியின் பயிற்சியாளராக WV ராமனுக்கு அனைத்து தகுதியும் இருந்தும் புறக்கணிக்கப்பட்டுள்ளார். இது மட்டுமின்றி பவுலிங் பயிற்சிக்கு தமிழக வீரர் லட்சுமிபதி பாலாஜி பெயர் பரிசீலனையில் இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது என்றே கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்